ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி கருப்பட்டியும் தேங்காய் பால் வச்சு தாங்க கடல் பாசி செய்ய போகிறோம். கடல் பாசி ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ வெயில் அதிகமாகிடுச்சு இல்லையா, நம்மளாம் நோன்பு வச்சுருக்கோம். உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிடும். அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி சீனி இல்லாமல் கருப்பட்டி வச்சு நம்ம எப்படி கடல் பாசி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 300 கிராம் அளவுக்கு நான் கருப்பட்டி எடுத்திருக்கேன். கருப்பட்டியை நல்லா தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் கரைச்சி விட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. இதில் 400 மில்லி அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். பாகு மாதிரி வர தேவையில்லை, நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதை மாற்றிட்டு இப்போ கடல் பாசி நம்ம காய்ச்சிக்கலாம். கடல் பாசி நான் 10 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ அது கூட ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். ஏன்னா கருப்பட்டிலே நம்ம நிறைய தண்ணி சேர்த்துட்டோம். இன்னும் தேங்காய் பால் சேர்ப்போம், அதனால் இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ கடல் பாசி நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரட்டும். அப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரே பக்கம் ஒட்டுற மாதிரி இருக்கும். நல்லா கிண்டி விட்டு கரைய விட்டுக்கோங்க. இப்போது கடல் பாசி நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற கருப்பட்டியை வடிகட்டிக்கலாம். ஏன்னா கருப்பட்டியில் மண் தூசி ஏதாவது இருக்கும் இல்லையா, அதனால் இந்த கடல் பாசி கூடயே நம்ம வடிகட்டி சேர்த்துக்கிறலாம். இப்போ எல்லாத்தையும் வடிகட்டியாச்சு. மறுபடியும் இதை நம்ம கொதிக்க விடணும். கடல் பாசியும் கருப்பட்டியும் ஒன்றா மிக்ஸ் ஆகணும் இல்லையா, நல்லா நமக்கு திக்கான பதம் வர்ற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். நமக்கு தெரியும் கடல் பாசி சேரும்போது எப்படி கொஞ்சம் கனமாக தெரியும், கிண்டும் போதே கொஞ்சம் வெயிட்டாக தெரியும். அது மாதிரி வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு, ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு முழு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பால் நல்லா பெரிய தேங்காயை முழு தேங்காய் எடுத்து கெட்டியான பால் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தேங்காய் பாலும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த தேங்காய் பால் நல்லா கொதி வரணும். கொதிக்க ஆரம்பிக்கும் போது கிண்டி விட்டுகிட்டே இருங்க, இல்லைன்னா திரிஞ்ச மாதிரி ஆகிடும். நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும்போது திரியாமல் நமக்கு கொதிச்சு வரும். இப்போ கருப்பட்டியும் தேங்காய் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகி கொதிச்சு வருது பாருங்கள். இது கொதிக்கும் போதே வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா தேங்காய் பாலுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் மனமும் இருக்கும், கருப்பட்டிக்கு ஒரு ருசியும் ஒரு மனமும் இருக்கும். இது ரெண்டும் சேரும்போது கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம செட் பண்ண வச்சிடலாம். நான் ஒரு கண்ணாடி பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் வடிகட்டிக்கோங்க மறுபடியும். ஏன்னா கடல் பாசி தான் திப்பி திப்பியாக இருக்கும் இல்லையா, அதனால் இதை போல வடிகட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கிண்ணத்தில் பவுலில் வேணுன்றதை பார்த்துட்டு வடிகட்டிக்கோங்க. நல்லா ஒரு 2 மணி நேரம் அளவுக்கு வெளியில் வச்சுருங்க. நல்லா செட் ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் சில்லுன்னு இருக்கும். நம்ம அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் நம்ம சாப்பிடலாம். இப்போ இது மேலே இந்த நுரை மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம லைட்டாக எடுத்து விட்டுடலாம். அவ்வளோதான், எடுத்து விட்டுட்டு ஓரமாக வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக மிச்சம் இருக்கிறத நான் சின்ன சின்ன பவுல்லையும் ஊற்றி செட் பண்ணிக்கிறேன். அப்படியே பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுக்கும்போது அழகாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. நம்ம 2 மணி நேரம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம நோன்பு திறக்கும்போது நம்ம வெளியில் எடுத்துக்கிறலாம். இப்போது கடல் பாசி நல்லா செட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். பார்க்கும்போதே கலர் நல்லா பளபளன்னு சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. உடச்சி பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இப்படியே நம்ம சாப்பிட கொடுக்கலாம். சின்ன பிள்ளைங்கள கவர் பண்ணுற மாதிரினா மேலே கொஞ்சம் லைட்டாக நட்ஸ் மாதிரி போட்டு கொடுத்திங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது நமக்கு செட் ஆகிடுச்சு. அடுத்ததாக கண்ணாடி ட்ரேயில் ஊற்றுனது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். அடுத்ததாக இதுவுமே நமக்கு நல்லா செட் ஆகி வந்திருக்குதுங்க. இப்போ நோன்பு நேரம் மட்டும் கிடையாது, கடுமையான வெயிலே நம்ம இருக்கிறோம். வெயில் இப்போ தான் ஆரம்பிக்குது. ஆனால் ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இன்னும் போக போக பார்த்திங்கன்னா வெயில் நமக்கு ரொம்ப அதிகமாகும். நீங்கள் நோன்பு நேரம் முடிஞ்சாலும் கூட இது போல் நீங்கள் செஞ்சு வச்சு கொடுங்க. பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா உடம்புல சூடு அதிகமாகி நிறையா நோய்கள்லாம் வரும். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம இதை எடுத்துக்கிறலாம். கருப்பட்டியும் தேங்காய் பாலும் சேரும்போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சீனி சாப்பிட விரும்பாதவங்களுக்கு நீங்கள் இது போல் கருப்பட்டியில் நாட்டு சர்க்கரையில் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நல்லா இதே பக்குவத்தில் இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா டபுள் லேயராக வந்திருக்குது.
அவ்வளோதாங்க. நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் தேங்காய் பாலும் கருப்பட்டியும் வச்சு கடல் பாசி எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் இது போல் இஃப்தார் ரெசிபி நிறையா பார்க்கணுன்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக தேவைப்படுறாங்க செக் பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.